மேத்தமெட்டிக்ஸ். இன்னைக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1ல யூனிட் 4 மல்டிபிள் இன்டெக்ரலில் ஏரியா என்க்ளோஸ்டு பை பிளேன் கர்வ்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸில் எப்படி வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறது அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கொடுப்பாங்க. எப்படின்னா ஃபைண்ட் தி ஏரியா பிட்வீன் y ஈக்குவல் டு எக்ஸ் கமா y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏரியா ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் dx dy ஆர் டபுள் இன்டெக்ரல் dy dx. இதுதான் வந்து ஏரியாவோட ஃபார்முலா. இது ரெண்டுத்தில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் ஒரு ஆன்சர் இஸ் அக்யூரேட். ஓகேங்களா? ஓகேம்மா. இப்போது நான் ஏதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போது கொடுத்துருக்க இந்த சம்மை சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வரையலாம். y ஈக்குவல் டு எக்ஸ் தெரியும் நம்மளுக்கு, கிராஸில் ஒரு லைன் வந்துடும். y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருக்கு மட்டும் டேபிள் போட்டால் போதும். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இதுக்கு டேபிள் போடலாம். டேபிள் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு y எடுத்துக்கோங்க. y 0னா எக்ஸும் 0, y 1னா எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, நெக்ஸ்ட்டு 4 கொடுங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 கொடுக்கும். 2 3 வந்து கொடுக்க தேவையில்லை, ஏன்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. இப்போ டயக்ராம் போடலாம். டயக்ராம் போட்டிங்கன்னா 1 2 பாருங்கள், 1,1 என்ற பாயிண்ட்டு, 2,2. ஸோ y ஈக்குவல் டு எக்ஸுன்ற லைன் இப்படி தான் போகும். இது y ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்ற லைன் பாருங்கள், 0,0 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் வந்து 1, y 1னா இந்த பாயிண்ட்டு. எக்ஸ் வந்து -1, எக்ஸ் வந்து -1, y வந்து +1னா இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் வந்து -2, y வந்து 4னா இந்த பாயிண்ட். ஓகேங்களா? அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் வந்து 0,0னா இது, y 1, எக்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1னா இந்த பாயிண்ட் வரும். y 4, எக்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2னா இந்த பாயிண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ 1 2 ஓகேம்மா. பாருங்கள், ஸோ இதை அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அது பவுண்டட் ரீஜியன். ஓகேங்களா? இங்கே இருக்குது டி. இது வந்து நான் போர்டில் போடுறதுனால அவ்வளோ அக்யூரேட்டாக இல்லை, ஆனால் டயக்ராம் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு பிளேன் கர்வ்ஸும் காமனாக கவர் பண்ணுற ரீஜியன் பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? ஸோ இதை எடுத்துக்கலாம். இப்போது இதை நான் கொஞ்சம் அடி ஜூம் பண்ணி பெருசாக போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போது நான் வந்து ஏரியாவுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலாவில் ஏதோ ஒரு ஃபார்முலா நான் சூஸ் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட் ஃபார்முலா சூஸ் பண்ணுறதா வச்சுக்கலாம். டபுள் இன்டெக்ரல் dx dy அப்படின்ற ஃபார்முலா சூஸ் பண்ணுறதா வச்சுக்கலாம். இப்போது சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷனில் போட்ட மாதிரியே தான். சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷனில் ஆஃப்டர் சேஞ்சிங் த ஆர்டர் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு வேரியபிள் எது இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே dx இருக்குது. ஓகேங்களா? dxனா இந்த பவுண்டட் ரீஜன், அதாவது ஷேடட் ரீஜனில் எக்ஸ்க்கு பேரலாக ஒரு ஸ்ட்ரிப்பை நம்ம வரைவோம். சரிங்களா? ஸோ எக்ஸுக்கு பேரலாக இங்கே ஒரு ஸ்ட்ரிப்பு வரைங்க. சரியா? ஸோ இங்கே இப்படி ஸ்ட்ரிப்பு இப்படி வருமா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த கர்வை டச் பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஃபஸ்ட்டு எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் எக்ஸோட வேல்யூ பாருங்கள் y. ஓகேங்களா? அடுத்ததாக எங்கே டச் பண்ணிக்குன்னா அந்த கர்வை டச் பண்ணிருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் அந்த கர்வை டச் பண்ணியிருக்கு. கர்வோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் இது y ஈக்குவல் டு எக்ஸு, இது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய். ஸோ எக்ஸோட வேல்யூ எனக்கு வேணும், தட் இஸ் √y அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த ஸ்ட்ரிப்பை நான் மூவ் பண்ணோம். இங்கேருந்து இது வரையும் மூவ் பண்ணலாம். தட் இஸ் இங்கேருந்து இது வரையும் மூவ் பண்ணலாம். இங்கே எக்ஸோட வேல்யூ 0ஆக இருக்கும், இங்கே எக்ஸோட வேல்யூ 1ஆக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போது இதை இன்டெகிரேட் பண்ணால் ப்ராப்ளம் ஓவர். பாருங்கள், இன்டெக்ரல் 0 to 1, இந்த dx இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸுன்னு கிடைக்கும். லிமிட் y to √y dy. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க. இன்டெக்ரல் 0 to 1 √y minus y, upper limit minus lower limit into நது dy. பாருங்கள், இன்டெக்ரல் 0 to 1 y √y எப்படி இல்லைனா y power 1/2 y அப்படியே வச்சுக்கோங்க into dy. y power 1/2 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா பாருங்கள் 1/2 + 1 வந்து 3/2 வரும். இங்கேயும் 3/2. y இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா y square by 2 லிமிட் 0 to 1. 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 1/3/2. இங்கே 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1/2. லோயர் லிமிட் போட்டிங்கன்னா ரெண்டுமே 0 ஆகிடும். இந்த ரெசிப்ரோக்கலாக மல்டிப்ளை பண்ணால் 2/3/2
1/2 cross multiply பண்ணுங்கள் 4 minus 3/6 that is 1/6 1/6 square units அப்படின்னு எழுதணும். That's it மா. ஓகேங்களா? ஸோ இதே டாப்பிக்கில் நம்ம இன்னொரு சமம் பார்க்கலாம். Find the area between y square equal to 4 minus x and y square equal to 4 minus 4x. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஏரியாவோட ஃபார்முலா தெரியும், that is double integral dx dy or dy dx anything. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவில் ஏதோ ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போது இதுக்கு டயக்ராம் வரைஞ்சால் தான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா டயக்ராம் வரைஞ்சால் தான் லிமிட்டே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். டயக்ராம் வரையறது பாருங்கள். ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கோங்க, y square equal to 4 minus x. இதுக்கு டேபிள் போடுங்க. டேபிள் ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்க்கு 0 கொடுக்குறேன். 4 minus 0 4. ஸோ y square equal to 4னா y வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்கு வந்து 1 கொடுக்குறேன். ஓகேங்களா? 1 கொடுத்தா 4 minus 1 வந்து 3. ஓகேங்களா? ஸோ 3க்கு ஸ்கொயர் ரூட்டு எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த வேல்யூ நம்ம கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு 2 கொடுக்குறேன். 4 minus 2 வந்து 2, அதுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. அடுத்ததாக 3 கொடுக்குறேன். 4 minus 3 1, 1க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஓகேங்களா? அடுத்தது 4 கொடுக்குறேன். 4 கொடுத்தா 4 minus 4 0, 0க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 0 தான். நெக்ஸ்ட் அதை எடுத்துக்கோங்க, y square equal to 4 minus 4x. எக்ஸு ஒய். எக்ஸ்க்கு 0 கொடுத்தா ஒய் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஓகேங்களா? இப்போது நான் எக்ஸ்க்கு இங்கே 1 கொடுக்குறேன். 1 கொடுத்தா பாருங்கள், இங்கே 4 ஆகிடும். 4 minus 4 0, அப்போ இங்கே வேல்யூன்னு ஆகும் 0 ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 2 கொடுக்குறதா வச்சுப்போம். 2 கொடுத்தா நான் 4 into 2 8, 4 minus 8 minus 4. அப்போது நெகட்டிவ் வேல்யூ எனக்கு கிடைக்கும். நெகட்டிவ் வேல்யூ கிடைச்சா என்ன அப்படின்னா நம்மளுக்கு இமேஜினரி வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அதுவும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூவாக இருக்காது. ஸோ இப்போ என்னதான் வேல்யூ இதுக்கப்புறம் எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது நெகட்டிவாக தான் ஆக போகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், -3 கொடுத்துக்கிறேன். -3 கொடுத்தா பாருங்கள், -4 into -3 12, 12 plus 4 16. 16க்கு ஸ்கொயர் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. ஓகே, இப்போ நம்மளுக்கு போதுமான அளவுக்கு டேபிள் வேல்யூஸ் கிடச்சிருச்சு. இப்போ டயக்ராம் போடலாம் பாருங்கள். ஓகேவா? லிசன், இப்போ பாருங்கள், எக்ஸ்க்கு வந்து ப்ளஸ் ஆர் எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து 2 minus 2. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 0,2 எங்கே இருக்கும் பாருங்கள். எக்ஸ் வந்து 0 ஒய் 2னா இந்த பாயிண்ட் வரும். எக்ஸ் வந்து 0 ஒய் மைனஸ் 2னா இந்த பாயிண்ட் வரும். அடுத்தது எக்ஸ் வந்து 3, ஒய் வந்து +1. ஒய் வந்து +1னா பாருங்கள் 3,1. அதே மாதிரி 3,-1. நெக்ஸ்ட்டு 4,0னா இந்த பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இதை ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ இந்த கவோட பேர் வந்து என்னது, y square equal to 4 minus x இந்த கவ் இது. ஓகேங்களா? அடுத்தது அங்கே எக்ஸ் வந்து 0னா y ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஸோ இந்த பாயிண்ட் தான், அகைன் இந்த பாயிண்ட் தான் வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் வந்து 1, y வந்து 0, 1,0னா இந்த பாயிண்ட் வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் வந்து -3, எக்ஸ் -3னா இது, y +4னா இந்த பாயிண்ட் வரும், -4னா இந்த பாயிண்ட் வரும். ஓகேவா? ஸோ அதை அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ போத் த பிளேன்ஸ் கவர் பண்ணுற காமன் ரீஜன் எதுனா இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார்முலா பாருங்கள், என்ன எடுத்துக்கிறேன், dx dy எடுத்துக்கன்னா ஏரியா ஈக்குவல் டு டபுள் இன்டக்ரல் dx dy அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டிப்பு வந்து நான் எக்ஸ்க்கு பேரலாக நான் வரையணும். ஸோ எக்ஸ்க்கு பேரலாக ஒரு ஸ்டிப் வரைஞ்சாச்சு. ஸ்டிப்பு பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த கவ் டச் பண்ணிக்குன்னா இந்த கவ் டச் பண்ணியிருக்கு. இந்த கவோட பேர் என்னன்னா y square equal to 4 minus 4x. ஓகேயா? எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ y square equal to 4 minus 4x. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ எடுங்க. 4x இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 4x ஆகிடும். y square அந்த பக்கம் வந்துச்சுன்னா 4 minus y square ஆகிடும். ஸோ 4 அந்த பக்கம் எடுத்துக்கோங்க. x equal to அது 4 minus y square by 4. ஸோ இந்த இடத்துல 4 minus y square by 4. ஓகேங்களா? அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இந்த கவர் டச் பண்ணியிருக்கு, தட் இஸ் y square equal to 4 minus x. ஸோ y square equal to 4 minus xனா x இந்த பக்கம் வந்துடும், y square அந்த பக்கம் தான் 4 minus y square. ஓகேவா? ஸோ இது வந்து என்னது, அப்பர் லிமிட் 4 minus y square. நல்லா பாருங்கள், ஸ்டிப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த கவ் டச் பண்ணியிருக்கு. இந்த கவ் வந்து என்னது, y square equal to 4 minus 4x. இதில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்.
x equal to என்னது 4 minus y square by 4 அது போட்டாச்சு லோயர் லிமிட்டை. ரைட் ஹேண்ட் சைடு எங்கே டச் பண்ணினா இந்த கர்வை டச் பண்ணியிருக்கு. இந்த கர்வோட ஈக்குவேஷன் y square equal to 4 minus x, அப்போ x equal என்னது 4 minus y square அது போட்டாச்சு. இப்போது இந்த ஸ்டிப்பை வந்து மூவ் பண்ணணும், பாட்டம் டு டாப் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டிப் வந்து பாட்டமில் இந்த பாயிண்ட் வரைக்கும் அப்பில் இந்த பாயிண்ட் வரைக்கும் ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ -2, இந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ +2. ஸோ -2 to +2 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணால் ப்ராப்ளம் ஓவர். இன்டெக்ரல் -2 to +2 x dx இன்டெகிரேட் பண்ணால் x லிமிட் 4 minus y square by 4 minus y square into dy. Integral -2 to +2 upper limit 4 minus y square minus lower limit 4 minus y square by 4 okay வந்து into dy. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 இது கிராஸ் மல்டிப்ளை 4 times 4 minus y square வரும் -4 minus y square. ஓகேவா? ஸோ 4 minus 1 3 வரும். அப்போது இன்டெக்ரல் -2 to +2 3/4 into 4 minus y square into dy. பார்த்தீங்கன்னா இது +2லேயே ஒன்று பார்த்துருப்பீங்க. லிமிட் வந்து -a to +a அப்படின்னு இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனான்னு பார்ப்போம். ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா 2 times integral 0 to a அந்த கிவன் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிக்கலாம். 3/4 4 minus y square into அது dy. சப்போஸ் இது ஆட் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா that value becomes 0 அப்படின்னு டைரெக்டாகவே எழுதிடலாம். ஓகேங்களா? இது ஏன் இந்த மாதிரி எழுதுகிறோம்னா நம்ம இன்டெகிரேட் பண்ணி லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது லோயர் லிமிட் 0 இருந்துச்சுன்னா ஈஸியாக அதை நம்மளால் இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம எழுதுகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணால் இங்கே 2 வந்துடும். 3/2. இப்போ இதை வித் ரெஸ்பெக்ட் டு y இன்டெகிரேட் பண்ணினா 4y minus y cube by 3 லிமிட் 0 to 2. இப்போ அப்பர் லிமிட் 2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே 3/2 இங்கே 8 வருமா? 4 into 2 8, இங்கே 8/3. லோயர் லிமிட் 0 போட்டால் எல்லாமே 0 ஆகிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 3 into 8 வந்து 24 minus 8 வந்து 16. ஸோ 3/2 16/3 அப்படின்னு கிடைக்கும். The 3 get cancel, 2 and 16 cancel பண்ணால் 8. அப்போது 8 square units. That's it. பாருங்க, find the area between y square equal to 4ax and x square equal to 4ay. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டு சம் நம்மளுக்கு ஏரியா ஃபார்முலா தெரியும். டபுள் இன்டெக்ரல் dx dy. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் நம்ம டயக்ராம் வரையணும். டயக்ராம் வரையறது பாருங்கள். ஃபஸ்ட்டு டேபிள் போடலாம். y square equal to 4ax எடுத்துக்கோங்க. டேபிள் போடலாம். x y. ஓகே பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ்க்கு நான் 0 கொடுக்குறேன். இங்கே 0 கொடுத்தா y square equal to 0 வரும். ஸோ y equal to 0. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஏன்னு கொடுக்குறேன். ஏ கொடுத்தா 4a into a 4a square. 4a ஸ்கொயருக்கு ஸ்கொயர் எடுத்தா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2aன்னு கிடைக்கும். அடுத்து எக்ஸ்க்கு வந்து 4a கொடுக்குறேன். 4a into 4a 16a ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4aன்னு கிடைக்கும். ஏன் நான் 2a 3a கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது கஷ்டம். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் கொஞ்சம் பாயிண்ட் வேல்யூ வரும். அதை கிராஃப்லாம் நம்மளால் மார்க் பண்ண முடியாது. ஓகே சரி, எதுக்கு நம்ம a 2a அப்படின்னு எடுக்கிறோன்னா, இப்போ நம்ம கிராஃபில் 1 யூனிட் 2 யூனிட் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் எடுப்போம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், மல்டிபிள் ஆஃப் a சென்டிமீட்டர்னு எடுக்கிறோம். a சென்டிமீட்டர் அந்த ரேஞ்சில் தான் நம்ம எடுக்கிறோன்றதுனால இங்கே வேல்யூவும் ஏல தான் கொடுப்போம். டயக்ராம் போடும்போது ஏல தான் எடுப்போம். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. y எக்ஸு இங்கே 0 பாருங்கள். ஒய்க்கு 0 கொடுத்தா எக்ஸும் 0 ஆகிடும். இங்கே a கொடுத்தா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2a. இங்கே 4a கொடுத்தா ப்ளஸ் ஆர் மைனஸ் 4a. சேம் திங் ஃபஸ்ட்டு டேபிளில் போட்ட அதே திங்ஸ் தான் இங்கேயும் வரும். இப்போ ஓகேங்களா? ஓகேம்மா, ஃபஸ்ட்டு பாருங்கள் 0,0 அப்படின்ற பாயிண்ட்டை இங்கே மார்க் பண்ணலாம். எக்ஸ் வந்து a, ஒய் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2a. எக்ஸ் ஏனா இங்கே வருமா, ப்ளஸ் 2, ஒய் வந்து ப்ளஸ் 2aனா இங்கே, மைனஸ் 2aனா இங்கே. ஓகேங்களா? அப்புறம் எக்ஸ் வந்து 4aனா இந்த பாயிண்ட் வரும், ப்ளஸ் 4aனா இது, மைனஸ் 4aனா இது. ஓகேங்களா? அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட்டு இந்த இது பாருங்கள், 0,0னா இது, ஒய் வந்து ஏ, ஒய் வந்து ஏனா இது, எக்ஸ் வந்து ப்ளஸ் 2aனா இந்த பாயிண்ட் வரும், மைனஸ் 2aனா இந்த பாயிண்ட் வரும். நெக்ஸ்ட்டு ஒய் வந்து 4a, எக்ஸ் வந்து ப்ளஸ் 4a மைனஸ் 4aனா இந்த பாயிண்ட்ஸ் வரும். ஓகேங்களா? இதை ஜாயின் பண்ணுறேங்க.
ஓகேவா. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, இது வந்து x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. ஓகேங்களா. ஸோ இதுதான் பவுண்டட் ரீஜன். ஓகே, எல்லா சம்க்கும் நம்ம என்ன பண்ணுறோம், டபுள் இன்டெக்ரல் dx dy தான் எடுக்கிறோம். இப்போது ஒரு சம்க்கு நம்ம மாற்றி எடுக்கலாம், ஏரியா ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் dy dx அப்படின்னு எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ dy dx அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போது நம்ம ஸ்ட்ரிப்பை என்ன பண்ணணும்னா y ஆக்சிஸ்க்கு பேரலாக நம்ம ஸ்ட்ரிப் வரையணும். ஸோ y ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு ஸ்ட்ரிப் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரிப் வரைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், ஸ்ட்ரிப் வந்து பாட்டமில் எந்த கவை டச் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இந்த யூ ஷேப்பில் இருக்க கவ் தான் டச் பண்ணியிருக்கு. இங்கே ஒய்யோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த 4a இந்த உட்காந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 4a தட் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 4a அப்படின்னு வரும். பாட்டம் பார்த்தாச்சு. டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சி மாதிரி இருக்குது, இந்த கவை டச் பண்ணியிருக்கு. இந்த கவோட ஈக்குவேஷன் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. எனக்கு ஒய் தான் வேணும். போத் சைட் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 2 into root ax அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா. அடுத்தது இந்த ஸ்ட்ரிப்பை பாட்டம் டு டாப் நான் மூவ் பண்ணோம். சரி, லெஃப்ட் டு ரைட் நான் மூவ் பண்ணேன். ஏன்னா எக்ஸோட லிமிட் தான் எனக்கு வேணும் இல்லையா. லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணும்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் நான் மூவ் பண்ணுவேன். இந்த பாயிண்டில் எக்ஸோட வேல்யூ 0, இந்த பாயிண்டில் எக்ஸோட வேல்யூ 4a. ஸோ 0 to 4a அப்படின்னு கிடைக்கும். இப்போது இதை இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஏரியா கண்டுபிடிச்சலாம். பாருங்கள், இன்டெகிரல் 0 to 4a dy-ஐ இன்டெகிரேட் பண்ணால் yன்னு கிடைக்கும் into dx. இப்போ லிமிட் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் பை 4a 2 root ax. பாருங்கள், இன்டெகிரல் 0 to 4a அப்பர் லிமிட் வந்து 2 root ax, லோயர் லிமிட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 4a into dx. பாருங்கள், இந்த ரூட் ஏஎக்ஸை நான் என்ன பண்ணுறேன்னா ரூட் a into root x அப்படின்னு எழுதிக்கிறேன். சரிங்களா. ஸோ இப்போ இன்டெகிரேட் பண்ணுங்கள். 2 root a is constant. ரூட் எக்ஸ்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் பவர் 1/2ன்னு அர்த்தம். எக்ஸ் பவர் 1/2 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா பாருங்கள், 1/2 + 1 வந்து 3/2 டிவைடட் பை 3/2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3ன்னு வரும். இங்கே 3 into 4a 12a. ஓகேங்களா. லிமிட் 0 to 4a. ஓகேவா. ஸோ இதை ரெசிப்ரோக்கலாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3/2ன்னு ஆகும், 2/3 ஆகும். ஸோ ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. ஸோ 4/3 root a. இங்கே என்ன வரும்னா 4a பவர்னது 3/2. 3/2 இருக்கா, 3/2 நான் 1 + 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் கியூப்னா அது 4a கியூபு, 4a into 4a into 4a. ஏன் நான் வந்து இது கியூப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கேன்சல் பண்ணுறோம்னா ஈஸியாக இருக்கும், இல்லைனா அது பெரிய நம்பராக இருக்கும், கொஞ்சம் கேன்சல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ 12a. ஓகேங்களா. இப்போது 4/3 root a. பாருங்கள், 4a பவர் 1னா 4a மட்டும், 4a பவர் 1/2. இப்போ 4a பவர் 1 + 1/2னா 4a பவர் 1, 4a பவர் 1/2ன்னு எழுதிக்கலாம். சரி, 4a பவர் 1/2னா ரூட் ஆஃப் 4a அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் இங்கே a இருக்கு இல்லையா, அந்த ஏ கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 4ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணால் இங்கே 3ன்னு கிடைக்கும். சரிங்களா. அப்போது 4a into 4a 16a² by 3. இந்த இடத்துல பாருங்கள், இந்த 4 into 4 16 வரும். இங்கே 4க்கு ரூட் எடுத்தால் 2, 16 into 2 32. இங்கே a இருக்கா, ரூட் a into ரூட் a கிடைக்கும். a into a² ஸோ 32a² பை இங்கே ஒரு 3 இருக்குது, மைனஸ் 16a² by 3. ஓகேவா. ரெண்டுத்துலேயும் டினாமினேட்டர் சேம். ஸோ 32 - 16 வந்து 16a² கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் யூனிட்ஸ் மட்டும் இங்கே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் டபுள் இன்டெக்ரல் x - y into dx dy பவுண்டட் பை y = x, y = x². சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டெக்ரான் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ரெண்டு பிளேனுக்கு நடுவில் இதோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா. ஆஸ் யூஷுவல் நம்ம சம் போட வேண்டியதான். இதுக்கு முன்னாடி இருக்க சம்ஸில் இன்டெக்ரான் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம dx dy ஆர் dy dx மட்டும் எடுத்துப்போம். இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிற இன்டெக்ரானுக்கு அந்த கவுவில் இருக்கிற அந்த கவுக்கு நடுவில் இருக்கிற ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் வரையலாம். y = x தெரியும் நம்மளுக்கு, கிராஸில் ஒரு லைன் வந்துடும். y = x² மட்டும் டேபிள் போட்டால் போதும். பாருங்கள், x² = yன்னு எடுத்துக்கோங்க. இதுக்கு டேபிள் போடலாம். டேபிள் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு y எடுத்துக்கோங்க. y 0னா x-ம் 0, y 1னா x ± -1. நெக்ஸ்ட்டு 4 கொடுங்க, ± 2 கொடுக்கும். 2 3 வந்து கொடுக்க தேவையில்லை, ஏன்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. இப்போ டயக்ராம் போடலாம். டயக்ராம் போட்டிங்கன்னா 1
2 பாருங்க 1, 1 என்ற பாயிண்ட் 2, 2 ஸோ y ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற லைன் இப்படி தான் போகும் இது y ஈக்குவல் டு எக்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்ற லைன் பாருங்கள் 0, 0 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸ் வந்து 1 y வந்தோன்னா இந்த பாயிண்ட்டு எக்ஸ் வந்து -1 எக்ஸ் வந்து -1 y வந்து +1னா இந்த பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸ் வந்து -2 y வந்து 4னா இந்த பாயிண்ட் ஓகேங்களா அப்படியே ஜாயின் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் வந்து 0, 0னா இது y1 எக்ஸ் வந்து +or-1 இந்த பாயிண்ட் வரும் y4 எக்ஸ் வந்து +or-2னா இந்த பாயிண்ட் வரும் ஓகேங்களா ஸோ 1 2 ஓகேம்மா பாருங்கள் ஸோ இதை அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஓகே ஸோ இதுதான் வந்து அது பவுண்டட் ரீஜியன் ஓகேங்களா இங்கே இருக்குது dx dy இருக்கா அப்போது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு ஸ்ட்ரிப்பு நம்ம வரைஞ்சிக்கணும்னு அர்த்தம் சரிங்களா ஸோ பாருங்கள் கிவன் ஏரியா என்ன எது கண்டுபிடிக்கணும்னா டபுள் இன்டெக்ரல் x - y dx dy பாருங்கள் ஸ்ட்ரிப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ஸ்ட்ரெயிட் லைனை டச் பண்ணியிருக்கு எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும் வாட் இஸ் எக்ஸ் வேல்யூனா x ஈக்குவல் டு y ஓகே ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பேராபோலாவை டச் பண்ணியிருக்கு பேராபோலோட ஈக்குவேஷன் வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் ரூட் எடுத்துக்கோங்க இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் தான் ரூட் ஆகிடும் ஸோ ரூட் y ஓகேங்களா இப்போது ஸ்ட்ரிப்பை நான் பாட்டம் டு டாப் மூவ் பண்ணணும் ஒய்யோட லிமிட் வேணும்னா ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மூவ் பண்ணலாம் இந்த பாயிண்டில் ஒய்யோட வேல்யூ 0 இந்த பாயிண்டில் ஒய்யோட வேல்யூ 1 அப்போ 0 to 1 ஸோ இப்போ இன்டெகிரேட் பண்ணுங்கள் இன்டெகிரல் 0 to 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணோம் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் x² 2 y வந்து கான்ஸ்டன்ட் அப்போ dx இன்டெகிரேட் பண்ணால் xy அப்படின்னு கிடைக்கும் லிமிட் y to ரூட் y இன்ட்டு dy இப்போ அப்பர் லிமிட் வந்து ரூட் y சப்ஸ்டிட் பண்ணுங்கள் இன்டெகிரல் 0 to 1 ரூட் y படினா ரூட் y ஸ்கொயர் பண்ணால் வந்துடும் y/2 வரும் மைனஸ் இங்கே ரூட் y போடுறீங்க ரூட் yன்னு அர்த்தம் y/1/2 இது y/1 ஆட் பண்ணினா y/3/2 அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு அப்பர் லிமிட் முடிஞ்சிச்சு மைனஸ் லோயர் லிமிட்டு இங்கே y போட்டிங்கன்னா y²/2 இங்கே எக்ஸ்க்கு y போட்டிங்கன்னா y² அப்படின்னு கிடைக்கும் இன்ட்டு dy நெக்ஸ்ட்டு இன்டெகிரல் 0 to 1 y/2 minus y/3/2 மைனஸ் பாருங்கள் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் என்ன வரும் இங்கே -2y² வருமா y² - 2y² -y², இங்கே ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு y²/2 இன்ட்டு dy ஓகேங்களா ஸோ இது வந்து y/3/2 இப்போ இன்டெகிரேட் பண்ணுங்கள் பாருங்கள் y-ஐ இன்டெகிரேட் பண்ணால் y²/2 ஆல்ரெடி ஒரு 2 இருந்தாலும் y²/4 வரும் இப்போ y/3/2 இன்டெகிரேட் பண்ணால் ஒரு +1 ஆட் பண்ணோம் ஸோ y/3/2 +1 வந்து y/5/2 அதையே கீழே போட்டுக்கோங்க 5/2 நெக்ஸ்ட் y² இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா y³ 3 வரும் ஆல்ரெடி 2 இருந்தாலும் 6 லிமிட் 0 to 1 இப்போ y இருக்கிறதுலாம் 1 போட்டிங்கன்னா 1/4 இந்த 5/2 ரெசிப்ரோக்கலாக போட்டால் 2/5 ஆயிரும் இங்கே 1 பரா 1 பவர் எனிதிங் 1 தான் வரும் இங்கே 1/6 இப்போது எல்சிஎம் எடுங்க 4 × 5 20 120 வரும் ஆனால் எல்சிஎம் வந்து என்னது 60 தான் 60/4 15 60/5 வந்து 12 வரும் 12 × 2 24 60/6 10 ஸோ 10 + 15 25 25 - 24 1/60 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்கும் தட்ஸ் இட்மா தேங்க்யூ